சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது இந்த சாயப்பா என்னுடைய இந்த பதிவு உன் கண்ணில் படுகிறதோ அதை கேட்டு முடித்த 5 மணி நேரத்தில் உன்னோடு இருக்கின்ற ஒரு நிரந்தரமான உறவு ஒன்று உன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடும். சரியென்று சாயப்பா நமக்கு செய்வது சரியென்று உன் மனதிற்கு பட்டது என்றால் நீயும் அந்த உறவை வழி அனுப்பி வைத்து விடலாம். என்ன சாயப்பா, நானே என் வேலையை எப்படியெல்லாம் கவனிப்பது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ வேற இடையில் வந்து ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்வாய் என்று நான் கவனித்து கொண்டிருந்தால் நீ என்னவோ என்னோடு இருக்கின்ற நிரந்தரமான உறவு என்னை விட்டு பிரியும் என்று சொல்கிறாயே. இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ மனதிற்குள் பேசுவதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இந்த விஷயமும். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை இந்த சாயப்பா நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையும் உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா நான் உனக்காக வருவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு விஷயத்தை சொன்னால் அதன் 1000 அர்த்தங்கள் அல்ல, 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும்படி எப்பொழுதும் உனக்கு இருக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு உறவுகளையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்தெறிந்து அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அனுப்புவது, நல்லவர்களை உன்னோடு தேங்க வைப்பதும், தீயவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டுவதும் இந்த அப்பாவினுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உன்னை ஆட்சி செய்யும் விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் இந்த அப்பா உனக்காக இருக்கின்றேன். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்திருக்கின்றேன். பார்த்து பார்த்து என் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய துணிந்து இந்த அப்பாவிற்கு தெரியாதா? நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பது என் குழந்தை உனக்கான நன்மைகளை நீ சொல்லாமலேயே நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பாவின் அன்பு பல நல்ல விஷயங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து நடந்து எதை சொன்னாலும் இந்த சாயப்பா உன்னுடைய நல்லதுக்குத்தான் அதை சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இனிமேல் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் இருந்து யாராலும் பறித்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் சரியானதாக இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் நமக்கு மன நிம்மதியோடு கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென வழிவகுத்து கொடுத்து இந்த அப்பா அன்பு இனி உன்னை சுற்றி வரும் தீமைகளையும் சரி, உன்னை ஆட்டி படைக்கும் தேவையற்ற விஷயங்களையும் சரி, உனக்கென நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை உருவாக்கவும் இந்த அப்பா உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க என் குழந்தை தான் இழந்ததை எல்லாமோ நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையாக ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை சுற்றி நடக்கும் இந்த அப்பா எப்பொழுதும் உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த காலத்தை நான் முழுக்க முழுக்க உனக்கு சரியாக தெரிந்து கொள்கிறேன். எதிலுமே தெரிந்து நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நாம் தொலைத்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு அதிசயங்களையும் என் குழந்தை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் தெய்வம் அதற்கு பின்னால் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வதுதான் என் நியாயம். ஏனென்றால் தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அந்த இடத்தில் அந்த விஷயத்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுக்க என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும். சாயப்பா சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதை புரிந்து கொள். இந்த அப்பா நான் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முன்னிறுத்தி சரியாக பெற வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். இத்தனை காலம் என் குழந்தை நீ அனுபவித்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த வேதனையின் வெளிப்பாடு.
நீ செய்த பாவத்தின் வெளிப்பாடு. ஆனால் இது நடக்கப் போவது எல்லாம் நீ செய்கின்ற புண்ணியத்தினுடைய பலன்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவையின் உச்சம். அதுவும் என் குழந்தை எப்பொழுதுமே தான் விரும்புகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் சரியெனக் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி தரும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்லது நடக்கும் என்று, இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை உயர்த்தி கொடுக்கும் என்று நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க, இனிமேல் இந்த அப்பாவின் அருளால் எந்தெந்த நன்மைகளை பெறப்போகிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் வேறறுத்து உனக்கு நான் நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஆட்டி படைக்கும் சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்ல வேண்டும். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, எதையுமே யோசித்து இனி கலங்காதே. அப்பா இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய தயக்கங்களும் உனக்கு தேவை கிடையாது. உண்மைகளை எல்லாம் உறக்கச் சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் ஆனந்தப்பட வேண்டும். இந்த சாயப்பா நான் உனக்காக வேண்டி துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தில் எதுவென்றாலும் நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னோடு நான் வந்து நிற்பேன் என்பதை புரிந்து கொள். எதையுமே வேண்டாம் என்று சொல்லி நீ விட்டுவிடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விடாதே. இந்த அப்பா நான் உனக்காக வேண்டி உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற ஒரு நிரந்தரமான உறவை நான் ஏன் 5 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க வேண்டும்? இது எதனால் சாயப்பா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் வாழ்க்கையில் நின்று பேசும். ஏனென்றால் செய்ய நினைத்தது அப்பா உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய முடிவெடுத்து விட்டு, ஏனென்றால் என் குழந்தையினுடைய மனதை நான் மட்டுமே அறிவேன். என் குழந்தையை நீ வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனை விஷயங்கள் தவிர்த்தாலும் சாயப்பா அத்தனையும் அறிந்துத்தான் வைத்திருக்கின்றேன். இந்த சாயப்பா அத்தனை விஷயங்களையும் நான் புரிந்து தான் வைத்திருக்கின்றேன். உனக்காக நான் கொடுக்க நினைப்பது என்னவென்று நான் எப்பொழுதும் புரிந்துத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இதை எல்லாமும் என் குழந்தை நீ கவனத்தில் கொண்டு சரியாக வாழ வேண்டும். எல்லா விஷயங்களையும் தெளிவில் கொண்டு என் குழந்தை நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து வாழ்க்கையின் நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நல்லது நடப்பதை நீ என்னவென்று கண்டு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்துவிடு. எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய அத்தனையும் நடத்தி தரும் என்பதை புரிந்து சரியில்லாத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை இனி உனக்கு சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நம்பு. உன் முன்னால் நிற்பது எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சாதகமான ஒரு மனநிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை நீ நம்பு. நான் இருந்துவிட்ட காலம் இனி உனக்கு எந்த நாளும் நல்லதே நடக்கும். என் குழந்தையே, பலவிதமான கஷ்டங்களை பார்த்த உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ ஒருபொழுதும் பெரிதுபடுத்த வேண்டாம். உன்னை சுற்றி வரும் இது போன்ற தீமைகளை எல்லாம் நீ ஒருபொழுதும் நினைத்து வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருப்பது உனக்கு என்றும் மிகப்பெரிய தெளிவை இனி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பாவின் அன்பு போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று நாம் எண்ணி பதறிய காரியங்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகும். உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் காணாமல் போகும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த ஒரு உறவு மட்டும் பிரிந்து சென்றது என்றால் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்பதுதான் உண்மை. இந்த சாயப்பா எண்ணியது போல உன் வாழ்க்கையில் நீ உனக்கு நடப்பதை எல்லாம் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து சரியான விஷயங்களை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாலே அது போதும். எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக இந்த சாயப்பா முன்னிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதையும் தொலைத்து விட வேண்டாம். இனியும் எதை பற்றியும் சிந்தித்து நீ எதையும் இழக்க வேண்டாம். உனக்கு நல்லது நடக்க வேண்டி இருக்கிறது என்றால் அதை கட்டாயமாக உன் அப்பா ஏதாவது ஒரு வகையில் வந்து உனக்கு நடத்தி விடுவேன். இப்பொழுது தொடர்ச்சியாக உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டு, ஆனால் உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்களை நீ முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும். நான் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு உறவையும் உன்னை விட்டு பிரிக்க முடியாதல்லவா?
நாளை இந்த அப்பாவை பார்த்து நீ தந்த அந்த நிம்மதி எனக்கு வேண்டாம், இந்த உறவுதான் எனக்கு வேண்டும், எவ்வளவு தொந்தரவுகளை செய்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று நீ சொன்னால் நிச்சயமாக அதை நான் திருப்பி தருகின்றேன். உன்னுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.